கைத்தட்டி வந்தேன் என்று தெரிவித்தீர். அந்த வார்த்தை ஆனது நாராசம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை பழுக்க காய்ச்சி என் செவியினிடமாக ஊற்றியதைப் போல் உள்ளது. இருந்தாலும் அன்னவனோடு போராடி நான் இந்த உலகத்தை ஆள்வதை விட உன்னுடைய பாதார விந்தமே கதி என்று எண்ணி உன்னுடைய பாதார விந்தத்தில் விழுந்து என் வாழ்க்கையை கழிப்பேன். ஆண்டவா தர்மநந்தனா, ஆண்டவா, நான் சொல்லியவாறு நீங்கள் செய்தால் 18 நாள் யுத்தத்தை எளிதாக முடிக்கலாமா? அப்படியே சாமி, ஆயுதத்துக்குண்டான வழிவகை நீங்கள் தெரிவிப்பீர். சொல்கின்றேன் கேள். சிவனந்தாபுரியில் விபூதியால் கட்டப்பட்ட கோட்டை ஒன்று உள்ளது. ஆமா, அக்கோட்டையில் கேள்வியுற்றேன். அக்கோட்டையில் போர் மன்னன் அல்லது போத்துராஜன் என்று ஒருவன் இருக்கின்றான். அவனிடத்தில் சக்தி வாய்ந்த 32 ஆயுதங்கள் உள்ளன. அந்த ஆயுதங்களை கைப்பற்றி வந்தால் 18 நாள் யுத்தத்தை எளிதாக முடிக்கலாம் தர்மநந்தனா. எளிதில் வெற்றி பெறலாம். ஆண்டவா, அதை கொண்டு வரும் விதத்தை தாங்கள் தான் தெரிவிக்க சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியும். 28 மணி சொல்லிட்டீங்க. அங்க போய் நான் ஓது பண்ண வீட்டுக்கு வரணும். என்ன சாமி சொல்லு. பீமசேனன் விருகு தலையனாக உருமாறி 7 காட்டு விறகுகளையும் 7 காட்டில் உள்ள மரங்களை வெட்டி விறகாக சுமந்து செல்ல வேண்டும். ஒரே சுமையாக சுமந்து சிவனந்தாபுரியில் செல்ல அந்த சுமைகளை தாங்க முடியாமல் பீமனானப்பட்டவன் மாமா போனோம். வேலை அவனு சொல்லு. நீதான் போக வேண்டும். அந்த விறகுகளை விபூதி கோட்டை மீது சாய்ப்பான். மகிழ்ச்சிவர் மீது சாய்ப்பான். அப்பொழுது அந்த கோட்டையானது இடிந்து விழும். அதன் பிறகு பீமனை சிறையில் அடைப்பார்கள். நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீங்கள் என்ன செய்வீர்? நானும் கிருஷ்ணம்பாலாகவும் அர்ஜுனனும் விஜயம்பாலாகவும் உருவம் மாறி சிவனந்தாபுரியில் சென்று இவை அனைத்தும் உங்களுக்கு கை வந்த கலைதான். பெண் உருவம் எடுப்பது உங்களுக்கு கை வந்த கலை. மூட்டியும் போட்டுறாரு. ஆண்டவா, நீங்கள் பெண் உருவம் எடுத்தீர். என்னுடைய தம்பி அர்ஜுனனை பெண் உருவம் எடுக்க செய்வீர். நீங்கள் இருவரும் மகனை தேடுவது போல போர் மன்னனிடத்தில் உள்ள ஆயுதங்களை கைப்பற்றி வருகின்றோம். ஏனென்றால் போர் மன்னன் என்பவனுக்கு பெண் என்றால் என்னவென்றே தெரியாது. அதனால் நானும் அர்ஜுனனும் பெண்ணாக உருமாறி அவனை மயக்கி ஆயுதங்களை கைப்பற்றி வருகின்றோம். சாமி, நான் கூட வரேன். என்ன பேரணையத்துக்கு சாமி, நானும் கூட வரேன். என்ன பேரணையத்துக்கு சாமி, நான் வரேன். சரி, வந்தா சாமி கூட. ஆண்டவா, நீங்கள் தெரிவித்தபடி தம்பி பீமசேனனை விறகு தலையனாக விறகு 7 காட்டு மரங்களை வெட்டி ஒரே சுமையாக கட்டி சிவனந்தாபுரிக்கு எடுத்து சொல்ல வேண்டும். யான் தெரிவிக்கின்றேன். நீங்கள் உருவம் மாறி தம்பி அர்ஜுனனை உருவம் மாற்றி நீங்கள் இருவரும் பின்புறமாக செல்வதாக தெரிவிக்கின்றேன். மதன் அடிப்படை அடிப்பாங்கல்ல, நிறைய உதவுல பொறுத்துக்கணும்பா. சொல்லி மாமா சொல்றாரு. சாமி சொல்லு சாமி, என்னென்ன சொல்லிட்டு அங்க போன பாரு. எங்க மாமா சொன்னதான் எனக்கு போக சொன்னாரு. அடிக்கிறாங்களாம் சொல்லக்கூடாது. மாமா பீமா, எதுவா இருந்தாலும் பொறுத்துக்கணும். ஆமா, நம்ம காரியம் ஆகணும். பொறுத்துக்கலாம் மாமா. பெத்து உருமாக்குதுன்னு மாடி காட்சி விட்டா என்ன மாமா பண்ணுது? அதுதான் பாத்துப்பா. ஏன்னா மாமா வாப்பிச்சுக்கு 18 நாள் சண்டைக்கு கை தட்டி விட்டாரு. நம்ம கையில ஆயுதம் ஒண்ணும் குய போறான் ஆயிராரு. நீ நானும் சண்டைக்கு போறேன்னு வச்சுக்கா, ஒல்லியாக அவன் அடிக்கூடாது. அவன் பல்காக்குறான் குர்ரா போயிட்டு மாடி காட்சி விட்டான். பொம்மை தையில பயந்தனா அவனா யார் என்ன பண்ண முடியாதுயா? 4 பேர் சண்டையில மாடிக்கணும். மெலிசேகரன் விட்டுறவன் கிளம்புறவன் போடுறவன 4 போட்ட வாங்கலாம். மெலிசேகரன் தாங்க மாட்டான் போல. இவன் நல்லா இருக்கிறான் குர்ரா போயிட்டு பண்ண இவன் மச்சானுக்கு உதவுமா? பாக்கணும் மாமா. உன் தயவு இருந்தா போதும் மாமா. அவரு வராரு. என்னை எப்படியா இருந்தாலும் காப்பாற்றக்கூடிய மனுஷன் நீதான். அவரு உனக்கு அம்மா வராரு. கண்ணுமை எப்படி காத்து வருவதோ அது போல எங்களை காத்து வரக்கூடிய கர்த்தா இருக்கும்போது போதும். ஆண்டவா தர்மநந்தனா, உலகினா யாழாண்டா எந்த
நாங்கள் படாத துன்பங்கள் பட்டோ நீங்கள் ஓர் வழி சொல்வீர் என்றே காலவரம் கொண்டு உன்னை கர்த்தனே தியானித்தேனே. துரியன் செய்த வஞ்சகத்தால் படாத துன்பங்களை பட்ட நாங்கள் எங்களுக்காக பரிந்து தூதுவராக சென்று வந்த நீங்கள் நிலையான வழியை தெரிவிப்பீர் என்று எதிர்பார்த்தேன். யுத்தமே சித்தம் என்று கைத்தட்டி வந்தீர். ஆயுதங்களுக்குண்டான வழிவகை செய்திருக்கின்றீர். உங்கள் மனம் போல என்னுடைய தம்பிமார்களை உங்கள் பின்னால் அழைத்து சென்று ஆயுதங்கள் கிடைப்பதற்குண்டான வழிவகை நிலையாக எங்களுக்கு செய்து தர வேண்டும். புறப்படுங்கள். அத்தான் ஜெயம் ஜெயம் பெருங்காஞ்சி மகாதலத்தை சார்ந்த நடையாச முதலியார் என்று சொல்லக்கூடிய நமது ஆறுயிர் சகோதரர் நம்முடைய நாடக பிள்ளைகளை பாராட்டி 51 ரூபாய் பரிசாக வழங்கியிருக்கின்றார். அன்னார் ஆண்டவன் அருளால் எல்லா வளமும் பெற வாழ்த்துகின்றோம். நமது கட்டாரி மகாதலத்திலே பேருமையோடு வந்திருக்கூடிய ஆண்டவன் நாமதை கொண்ட சுப்பிரமணிய ஐயா நல்ல நேரத்திலே நமது நாடக மக்கள் மீது கட்டளை கொண்டு அளித்தது 51 ஆகும். அன்னாருக்கு நன்றி கண்ட வனத்தை தெரிந்து கொண்டு வனத்தை பெருமோடு பெற்று ஒரு ஜெயம். ஐயா எப்படி சொல்லியிருக்கிறாரு. கருத்த தேகம் பெருத்த உருவம். தெரியும். கருத்த தேகம் பெருத்த உருவம். பெருத்த உருவம். வீரத்திலும் தீரத்திலும் பராக்கிரமத்திலும் மிகுந்தவன் இந்த பீமசேனன். எல்லாருமே தெரியுமே. இந்த பீமசேனாகட்டவன் ஐயா இப்போ இது எப்படி போகணும் மாமா சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுது தெரியல உனக்கு? ஏஐ காட்டு வருது. ஏஐ காட்டு விறகு ஒரே சுமையா இருக்கணும். ஆமா ஒரே தான். உன்னது உனக்கு தெரியாது. ஏஐ காட்டு விறகு ஒரே சுமையாக கட்டி அந்த மாதிரி 7-14 காட்டு வரை குடிச்சு உனக்கு முடியும். உன்னால என்னால முடியும். உன்னால அவ்வளவு பலம் இருக்குது, அவ்வளவு தெம்பு இருக்குது உடம்புல.
அப்படி 7 கட்டு விறகு எடுத்து இருந்த சென்று போதிலும் இந்த தாயாதியாகப்பட்டவன் துரியன் ஆ, சண்டால சதிகார துரோகி ஆ, சண்டால சதிகார துரோகி சண்டால சதிகார துரோகி ஆ, எங்களை கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ சூதுமணிகள் செய்தான் செய்தாங்க. வாரணா வளத்தில் அடக்குவாரை எட்டினான் ஆ. குளிக்கின்ற குளத்திலே குருசி நாட்டி வைத்தான் ஆ. படுக்கின்ற வாயிலே பாம்புகளை விட்டான் ஆ. உண்ணுகின்ற சாதத்திலே நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்தான் எல்லாத்தையும் எத்தனையோ சூதுமணிகள் செய்தான் எல்லாத்தையும் பார்த்து நீ யாருடைய தயவால் தப்பித்தோம் உன்னுடைய தயவு தாங்க டேய் ஆண்டவர். ஆண்டவனுடைய மாமாவை தயடா ஆமா ஆமா. இங்க பார் ஆ, படி இல்லாத கணத்துல கல்லு கட்டின்னு குதிரை அண்ணா கூட குடிச்சிடுவேன் மாமா சொன்னான் ஆ, உனக்கு தெரியுது ஐயா. படி இல்லாத கணத்துல ஆ, ஆ. கல்லு கட்டின்னு குதிரை அண்ணா கூட குடிச்சிடுவேன் நீ பள்ளியில கதை பூச்சிட்டு பாரு உனக்கு தூக்குற யார் அப்புறமா டேய் 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 எது வந்த தூக்கு ஜேசி வந்தா தான் எடுக்க முடியும். எங்க மாமாடா ஆ, ஆ, ஆ. கண்ணிமை எப்படி காத்து வருகிறதோ அப்படி அது போல் கருத்துடன் ஆ, எங்களை காத்து வரக்கூடிய கர்த்தா சொல்லிட்டாரு. எங்கள் தெய்வம்டா ஆ, எங்கள் தெய்வம் சொல்லிட்டாரு. சொல்லியிருக்கிறார் போனோம். எங்களுடைய தெய்வம் ஆண்டவனாகப்பட்டவன் ஆ. உரைத்த வாழ்க்கை சிறை மேற்கொண்டு கொண்டு மறைவுருவாக செல்ல வேண்டும் அப்படியே நீ போனா கூட அவர் நிக்கிறேன்னு சொன்னார பாத்தியா? ஆமா உன்னை அனுப்பிட்டு நான் பின்னால தாயை வரன்றாரு பாரு. தாய் கீழாக உன் மேல அவ்வளவு பாசம் அவருக்கு. பாசம். ஆ, தாயை வந்து காப்பாத்துறேன். எப்படி இருந்தாலும் உதவுமா அதான் இப்போ. டேய், சரியா? சொல்லுவே அப்படி இல்ல, அந்த சிவனாந்தாபுரி இருக்கிறவன் யாரு சிவனே தான் இல்ல போறமான்னு அவனுக்கு பொம்னாட்டி என்னன்னே தெரியாது. பொம்னாட்டி வயதுல பிறந்ததே கிடையாது அவன். பெண் வாடையே இல்லாதவன் அவன் பொம்னாட்டி என்னன்னு கேட்பான் அவன். அப்படியே பட்டுவன். டேய் அந்த இடத்துல நாமதாரிங்களே கிடையாது. கேட்டு நடு தொடர்ந்து அவனுக்கு பொண்ணு தெரியாதான். பெண் வாசியே தெரியாது தெரியாது. நாமதாரிங்களும் கிடையாது. நீ என்ன பண்ண போற மதுள் சோத்து மேல சாத்த போற. ஆமா. மதுள் சோறு இருந்து கீ உய் போகுது. உன்னை பிடிச்சி சிறுசால போட போறான். டேய் அவனும் அடிப்பான், அவன் காவல்காரனும் அடிப்பாங்க. நான் வீரத்திலும் தீரத்திலும் பராக்கிரமத்திலும் மிகுந்தவன்டா. கடி கைத கட்டி போட்டு இருக்கும் மாமா. உனக்கு கோவம் வரக்கூடாது, நீ யாரை கை வச்சு அடிக்கூடாதுன்ட்டாரு. என் கூட நீ வருவல நான் காவல்காரங்க அடிப்பேன் என்ன பண்ணுவேன்? அங்க இருக்க காவல்காரன் சேர்த்து எனக்கு அடிச்சு உள்ளோம். நீ நாடுல அடி வாங்கணும். நாடுல தான் உன்னை எதுக்கு அடிக்க போறேன் நான்.